Hi friends, welcome back. நான் உங்கள் ஹஜா. FL Studio tutorial வந்து நிறைய போட்டிருக்கோம் முன்னாடி. ஸோ அந்த FL Studio சீரீஸில் ஒன் மோர் வீடியோ தான் இது. இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ப்ளகின் பற்றி நான் பேச போகிறேன். இந்த ப்ளகின் வந்து ஒரு அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் இது யூஸ் பண்ணதில்லை, அவேர்னஸ் கூட அதிகமாக இருந்ததில்லை. பட் ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு யூசேஜ் உள்ள ஒரு ப்ளகின் இது. திஸ் இஸ் கால்ட் பேச்சர். ஸோ அந்த பேச்சர் மூலமாக என்னென்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு FL Studio ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது ஆல்ரெடி, ஓகேங்களா? ஸோ பிளாங்காக இருக்கிற ப்ராஜெக்ட் இது. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சும்மா சாம்பிள்ஸை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பீட் ஓரியன்ட் ஒன்று விஷயம் பார்க்கலாம். சும்மா ஜஸ்ட் நான் ஒரு கேப் விட்டு ஸோ இதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணோம் ப்ராசஸ் பண்ண போகிறோம். பேச்சர் அப்படிங்கிற ப்ளகின் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, பர்டிகுலராக இது எந்த கிக் வந்து சேனல் 1ல் இருக்குது. ஸோ சேனல் 1ல் வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா அந்த பேச்சரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பேச்சர் வந்து எப்படின்னா, ஜென்ரலாக என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதில் உள்ள விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ பேசிக்கான திங்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பேச்சர் வந்து ஒரு பேரலல் ப்ராசஸிங் அதுமாரி நிறைய விஷயம் மல்டிபிள் அன்லிமிட்டடாக நம்மளால் பண்ண முடியும். அன்லிமிட்டடாக பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரே ப்ளகின், இங்கே ஒரே ஒரு ப்ளகின் தான் காட்டும் பேச்சர்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பேசிக் திங்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டூடியோவில் வந்து வருது 2FL Studio அப்படின்னு போடுறது இல்லையா? இப்போது நம்ம ப்ளே பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வராது, ஓகேங்களா? ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணலை. ஸோ இதை இன்புட்லேருந்து எடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆடியோ கேட்குது இல்லையா? இப்போ இதில் வந்து வால்யூம் இருக்கும். ஸோ இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது, அதாவது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மியூட் ஆகிடும். ஸோ மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அன்மியூட் ஆகும். ஸோ இது வந்து ஜென்ரல் ஐடியா. பேச்சருடைய மெயின் யூசேஜ் வந்து இதுக்கு தான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கூட ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணி ஆட் ப்ளகின் கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஓகே ஒரு ரிவர்ப் கூட எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரிவர்ப் எடுத்துக்கிட்டு, ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம இங்கே சேனலில் போட்டோன்னா இந்த மெயின் வால்யூம், அதுக்கப்புறம் ரிவர்ப்பு அப்படி தான் வரும் இல்லைங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஆர்டராக இல்லாமல் நம்ம எப்போ வேணாலும் அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து இந்த பர்டிகுலர் ரிவர்பில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்லி அந்த பெட் சிக்னல், அதாவது அந்த ரிவர்ப் ஆகிற எஃபெக்ட் மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அப்புறம் அவுட்புட்டை சுற்றி மறுபடியும் ட்ராக் பண்ண. ஸோ இது டபுள் கிளிக் பண்ணுங்கள், அந்த ப்ளகின் ஓப்பன் ஆகும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ வருது இல்லைங்களா? இப்போ நான் ட்ரையை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துறேன். ஸோ பெட் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த லோ கட் கொஞ்சம் எடுத்துடலாம். நம்ம அந்த ஸ்ப்ளாஷ் சவுண்ட் மட்டும் இருந்தால் போதும். சரி, இது வந்து நான் பேசிக்காக ஒரு ரிவர்ப் செட்டிங் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை அன்மியூட் பண்ணுறேன். ஸோ மெயின் சிக்னல் வந்து நமக்கு வரலை, ஒன்லி இந்த நம்ம ரிவர்ப் பண்ண அந்த வெட் சிக்னல் மட்டும் தான் வருது. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபுல் வால்யூம் வச்சுட்டு, இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்கீங்களா, இதை வந்து டவுன் பண்ணிங்க. இப்போ வந்து கம்ப்ளீட் ட்ரை சிக்னல். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம சென்டு அது மாதிரி ரிட்டர்ன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் இதில் வந்து நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக பண்ண முடியும். நான் அதுக்கு காட்டுறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ இது ஒன்று தான் இல்லை, இதுக்கு பக்கத்தில் நீங்கள் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம், பக்கத்தில் ஆட் பண்ணிக்கலாம், அது மேலே ஒரு ஆட் பண்ணிக்கலாம், மேலே ஒரு டைப் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று ஆட் பண்ணலாம். பேரலல் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே டிலே எடுத்துப்போம். ஸோ இதை வந்து நம்ம மேலே வச்சுட்டு
இதை வந்து அன்மியூட் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ இதையும் வந்து இதில் ஆக்சுவலாக வெட் சிக்னலில் ட்ரை மட்டும் தான் இருக்குது. ஸோ ஓகே, இது ஒரு சாம்பிள் தானே, அதனால் ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட வால்யூம் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை அஃபெக்ட் பண்ணாமல் ஓகேங்களா, ரொம்ப மைனூட்டாக வச்சுட்டு இப்போ இதில் நீ ஆட் பண்ணிக்கலாம். அது ரைட் கிளிக் பண்ணி இப்போது ஆர்டராக இல்லாமல் நார்மலாக நம்ம இதில் போட்டோன்னா ரிவர்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிலே அந்த மாதிரி வரும் இல்லையா, அது வந்து நம்ம இல்லாமல் இது தனியாக ப்ராசஸ் ஆகுது, அது தனியாக ப்ராசஸ் ஆகுது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குது இங்கே ஓகேங்களா. இதை வந்து நம்ம மிக்சரில் போடணுன்னா தனி சேனலாக நம்ம பிரித்து அதுக்கப்புறம் குரூப் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த பேச்சர் மூலமாக ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இது வந்து பேசிக் ஐடியா. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் சில ப்ரீசெட்ஸ் வந்து அற்புதமான ப்ரீசெட்ஸ் வந்து இதில் இருக்குது ஓகேங்களா. அதை மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் நாப்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதில் வந்து இந்த 1Kங்கிறது ஒன் நாப், ஆக்சுவலி 1K கிலோ ஹெர்ட்ஸ் இல்லை, ஒன் நாப்னா என்னென்னா அந்த கம்ப்ரெசர்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சர்லலாம் இருக்கும் பாருங்கள். என்னோடய Yamaha மிக்சரில் கூட நான் காட்டியிருக்கேன். இமேஜ் போடுற பாருங்கள். இந்த இமேஜில் வர மாதிரி ஒரே ஒரு நாப் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, த்ரெஷ்ஹோல்டு, ரேஷியோ, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியல, கன்ஃபியூஷன்றாக இருக்குது அப்படின்னா இந்த ஒன் நாப் கம்ப்ரெசர், ஒன் நாப் கோரஸ் அது மாதிரி நம்ம அதனுடைய பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணாமல் இந்த ஒன் நாப் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ பாருங்க, ஓகே. ஸோ இது வந்து இதை ஆஃப் பண்ணிக்கணும் கூட பைபாஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுமாதிரி இன்புட் அவுட்புட் எவ்வளோ நமக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோல்ஸ்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல்ஸுங்கிறது நம்ம இதை ஃபியூச்சரில் பார்ப்போம் நம்ம எப்படி நம்ம மேனுவலாக பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ இந்த மேப் செக்ஷனில் வாங்க. இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தது, மேப் செக்ஷனில் தான் இருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்ஸ் என்னென்ன எப்படி கண்ட்ரோல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மிஸ்டப்பாக இருக்குது, நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம் சரியா. அப்படியும் கொஞ்சம் தான் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஓகே. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து சிம்பிளாக வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரே இதில் பண்ணுறோம். ஸ்டூடியோ ஷேப்பர், அப்புறம் ஃப்ரூட்டில் லிமிட்டர் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வச்சுப்போம், நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த லைன் பார்த்துட்டு வாங்க, அங்கே பாருங்கள் டவுன் ஆகுது இல்லையா. ஸோ இது வரைக்கும் ஹிட் ஆகலை ஆக்சுவலி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகுது, மேலே உங்களுக்கு வந்து கட் ஆகுது. ஸோ இந்த பஞ்சினஸும் ஆட் ஆகிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இது வந்து சிம்பிள். ஸோ இதில் வந்து என்னென்ன நடக்குது பாருங்கள். த்ரெஷ்ஹோல்டு நான் இப்போ மூவ் பண்ணும்போது இந்த 3 இதையும் பாருங்கள், கிட்டக்க வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஈவன் பக்கத்தில் உள்ளது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகுது சிங்கிள் நாபில் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து புதுசு இப்போ தான் FL Studio நம்ம கற்றுக்குறோம். கம்ப்ரெஷர் பற்றிலாம் இன்னும் நிறையா சரியாக தெரியல அப்படின்னா சிம்பிளாக இதை நீங்கள் எடுத்து பண்ணிட்டு போயிடும் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் இதில். இப்போது அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து இப்போ க்ரோஸ் பீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ப்ளக்கின். இதில் வந்து நமக்கு ஐ திங்க் அது வந்து ப்ரீமியம் வெர்ஷன் நினைக்கிறேன். ஈவன் FL Studio வெர்ஷனில் கூட வராது. பட் அதோட பேசிக் திங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. க்ரோஸ் பீட், ஹை பாஸ் அது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து அதே போல் வந்து மேலேயும் வந்து நிறையா மல்டிபிள் திங்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் மல்டி எஃபெக்ட்ஸ் நான் பார்க்குறேன்.
இப்போ இந்த ஒன் ஆஃப் மல்டி எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 நாப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீட், ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோ அல்லது சாங்கோட ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸோ கூட நீங்கள் ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் எஃபெக்ட். இது எல்லாமே ஒரே இதில் இருக்குது ஓகேங்களா. பட் தி ஸ்கீசர் அதே போல் ஃபேஸர், அதுக்கப்புறம் ஃப்ளாஞ்சர், அப்புறம் ஹை பாஸ், லோ பாஸ். ஸோ இதெல்லாம் நம்ம சப் ஊஃபருக்கான ஒரு அந்த சப்பு ஆட் பண்ணிக்கலாம். பட் டிலே இது நம்ம நேரம் இப்போ ஏற்கனவே பார்த்தோம். அதே போல் ரிவர்ப். ஸோ இதெல்லாமே அந்த டெக்னிக் தான். நம்ம அதில் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அது இருக்கும், அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க பேரலல் ப்ராசஸிங்கில். சரியா? ஸோ இது மாதிரி வந்து நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அக்கோஸ்டிக் கிட்டார் இருக்குது, சிம்பிள் ஈக்கோ, அந்த மாதிரி நிறைய விஷயம். உங்களுக்கு வோக்கல் பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா சிம்பிளாக இதை எடுத்து போட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் இருக்கும், அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம் என்னென்ன தேவை, கிளாரிட்டி, பாடி, அது மாதிரி ஓகேங்களா. பிரெத்து வேணும்னா பிரெத், அந்த மாதிரி. ஸோ ரொம்ப யோசித்து நிறையா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி தான். ஒரு நிறைய நீங்கள் அந்த டாவின்சி ரிசால்வ் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கலர் கிரேடிங்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இருக்கும் அதெல்லாம். அது வந்து நோடுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோடுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் விஷுவலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இதுலேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போகுது அப்படிங்கிறது நமக்கு இது ஈஸியாக தெரியும். அதுதான் விஷயங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இன்னொரு வீடியோவில் இதில் முக்கியமான சில இதை மட்டும் நான் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவோட பர்பஸ் வந்து இந்த பேச்சர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை வந்து பேசிக்காக அவங்க எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இது. சரிங்களா? இந்த பேச்சரில் இன்னும் மோர் வீடியோஸ் வந்து நம்ம போடலாம். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.